தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. ஒருவேளை அந்த மல்லிப்பூல வாங்கியிருப்பாளோ? இந்த நேரத்துல அவ வேற எங்கேயோ போய் உட்கார்ந்துகிட்டு நம்ம டார்ச்சர் பண்றா. இல்லம்மா, வாய்ப்பு இல்ல. மல்லி லெட்டர் வாங்கியிருந்தானா கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டா. இதோட இம்பார்ட்டன்ஸ் அவளுக்கு நல்லாவே தெரியும். கோர்ட் விஷயம் சாதாரண விஷயம்ங்கிறது அவளுக்கு தெரியும். அப்புறம் எப்படி தம்பி? அதாம்மா இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், ஐயோ, மாப்பிள்ளை தம்பி, கஸ்டடி கேஸ்ன்னு சொன்னீங்க, ஆனா இதுல ரேணுகா மர்டர்னு போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஆமாமா, அந்த கதிரேசன் ரேணுகா டெத் கேஸையும் இதோட கோர்த்து விட்டுருக்காரு. ஐயோ, என்ன மாப்பிள்ளை தம்பி இப்படி சொல்றீங்க? அதுதான் அந்த கேஸ் முடிஞ்சே போச்சே. நான் சாட்சி சொல்லி அதுல உங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தீர்ப்பே வந்துடுச்சே. வேற ஏதோ பிளானோட காய் நகர்த்துறாங்கம்மா. அதான் இந்த கேஸோட பழைய கேஸையும் தூசு தட்டி சேர்த்திருக்காங்க. விடுங்க தம்பி, நம்ம கிட்டதான் வெண்பா கஸ்டடி ஆர்டர் காப்பி இருக்குல்ல, அதை விட முன்னாடி ஒரு ஜட்ஜம்மா நம்ம வீட்டுக்கு கூட வந்தாங்கல்ல, நம்ம வெண்பாவை நல்லா பாத்துக்கிறத பத்தி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கல்ல. விடுங்க, அதை வச்சு நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம். இல்லம்மா, நீங்க நினைக்கிற அளவுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. இது அந்த கதிரேசனோட வேலையா இல்ல அந்த ராஜேஸ்வரியோட கையும் இதுல இருக்கான்னு தெரியல. ஆனா யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட இறங்கி இருக்காங்க. நாளைக்கு ட்ரையல வச்சுக்கிட்டு இப்ப எனக்கு இன்டிமேஷனை கொடுத்திருக்காங்கன்னா அதுவே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏதோ தப்பா இருக்குமா? என்னடா என்ன நடக்குது? மாப்பிள்ளை தம்பி, இந்த விஷயம் சீரியஸ் ஆனதா? ஆமாமா. நான் ரஞ்சிதாவை உனக்காக விஜய்க்கு சாதகமா சாட்சி சொல்ல வைக்க போறேன். எனக்கும் ரஞ்சிதாக்கும் இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு யோசிச்சு பாரு. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சு கொடுத்துட்டனா, நீ சொன்ன மாதிரி நானும் செஞ்சு கொடுக்கறதான முறை. தைரியமா சாமியை வேண்டிட்டு போ. என் தம்பி நல்லபடியா இந்த கேஸ்ல இருந்து வெளியில வருவான். ராஜிமா, என்ன? மாமாக்கு கதிரேசன் போட்ட கேஸ் சம்பந்தமா வந்த சம்மன் எல்லாம் நீங்க வாங்கி கிழிச்சு போட்டீங்கல்ல. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? அது எப்படி? முன்னாடி எல்லாம் நம்ம இத பண்ணிட்டோம் அத பண்ணிட்டோம்னு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்த்து வச்சுதானே பேசுவ. இப்போ என்னமோ ரொம்ப உஷாரா நீங்க ஸ்கெட்ச் போட்டீங்கன்னு சொல்ற. ச்சே, நான் மனசுல எதையும் வச்சு அப்படிலாம் சொல்லல. நமக்குள்ள தானே பேசுறோம். நீங்க தானே கிழிச்சு போட்டீங்க, அதான் அப்படி சொன்னேன். நானும் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆமா சரி, நான் தான் கிழிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நாளைக்கு கோர்ட்ல ட்ரையல் இருக்குன்னு இன்னைக்கு தானே மாமாவுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவரால எதையும் செய்ய முடியாதுல்ல. நாம வேணா 2 நாள் டைம் கொடுத்து கேஸ் அப்புறமா வச்சுக்க சொல்லுவோமா? பொதுவா கேட்டேன். அவரால எதுவும் செய்ய முடியாதுல்ல. ஏன் முடியாது? அதெல்லாம் நிறைய செய்ய முடியும். உட்கார்ந்த இடத்துல இருந்து எவ்வளவோ செய்யலாம். உனக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? விடிய விடிய தூங்காம உட்காந்து நாளைக்கு கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பி என்ன போறமேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி கண்ணீர் வடிக்கலாம். என்ன முழிக்கிற? இப்ப அவனால செய்ய முடியற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். இப்போ அவன் இருக்கிற நிலைமையில திடீர்னு ஒரு 1000 ரூபாய் கேட்டாலே ஐயோ யார்கிட்ட கைமாத்தா வாங்குறதுன்னு யோசிப்பான். அப்படி இருக்கிறவன் ஒரே நாள்ல எந்த வக்கீல போய் பிடிக்க போறான்? அதுவும் கதிரேசன் புடிச்சிருக்கிற ஆள் இருக்காரு பாரு, லேசப்பட்ட ஆள்லாம் கிடையாது. பார் கவுன்சிலே பெரிய ஆளு. அவரை எதிர்த்து கேஸ்ல ஆஜராக ஒருத்தனும் வரமாட்டான். விஜய் கம்பி என்ன போறது உறுதிதான். அப்போ மல்லிக்கு நம்ம செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ்? ஓ, அதுதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா? அதான் திரும்ப திரும்ப நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்கியா? சரி, அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்யலாம்.
என் போன்ல இருந்து நான் கதிரேசனுக்கு போன் போட்டு கொடுக்கறேன். இந்த மாதிரி மல்லிக்கு நாங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டோம். சாரிங்க, எங்களுக்கு சத்தியம் தான் முக்கியம், உயிரெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தெளிவா சொல்லிடு, சரியா? ராஜிமா, நான் அப்படிலாம் சொல்ல வரல, பொதுவா தான் கேட்டேன். இங்க பாரு, சொல்றத மட்டும் செய். தேவையில்லாம எதையும் பண்ணணும்னு நினைக்காத. அதெல்லாம் உன்னால கண்டிப்பா முடியாது, புரிஞ்சுதா? போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அந்த ஆளு. மாப்பிள்ள தம்பி, நீங்க கொஞ்சம் யோசிக்காம வித்யா அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, உங்க ஜூனியர் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். வேற வழியே இல்ல. ஐயோ அம்மா, அம்மா நான் வித்யா அம்மா கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். அவங்களும் ஒரு பக்கம் கார்த்திக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மத்த ஜூனியர்ஸ் எல்லாரும் அட்டன் பண்றாங்களா, ஆனா இந்த ஆள் மட்டும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அந்த ஆளை நம்பிதான் அம்மா அவங்கிட்ட கேஸ ஹேண்டில் பண்ண சொல்லிருக்காங்க. எனக்கு என்னமோ கதிரேசன் கிட்ட அவன் வெல போயிட்டான்னு நினைக்கிறேன். எந்த ஆங்கிள் ரீச் பண்ணாலும் அந்த ஆள் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அம்மா பாருங்கம்மா, என் பொண்ணு இப்பவே ஒரு மாதிரி ஆயிட்டா. ஒரு நாள் மல்லைய பாக்கலானா அவளால இருக்கவே முடியல பாருங்க. இந்த கேஸ்ல ஏடா கூடமா ஏதாச்சும் நடந்து திரும்ப நான் ஜெயிலுக்கு போற மாதிரி ஐயோ, ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ள நீங்க என்ன பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நம்ம பக்கம் உண்மை இருக்கு. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? உண்மை என்னைக்குமே உறங்காது மாப்பிள்ள. என்னைக்கோ ஒரு நாள் அந்த உண்மை கண்ணு முழிச்சு என்னமா பிரயோஜனம்? பணமும் செல்வாக்கும் ஆள் பலமும் உண்மையை இப்ப தூங்க வச்சிருச்சுமா. உண்மை என்னைக்கோ கண்ணு முழிக்கிறதுக்குள்ள இங்க எல்லாம் முடிஞ்சு போயிரும் போல இருக்குமா. அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம என் பொண்ணு துடிச்சு போயிருவாளே. இல்ல மாப்பிள்ள தம்பி, நம்ம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாது. நீங்க கொஞ்சம் இருங்க, நான் வரேன். மாப்பிள்ள, உங்ககிட்ட சில்லற காசு இருந்தா கொஞ்சம் கொடுங்க. ஒரு நிமிஷமா இருக்கா? தாங்க. இந்தாங்கம்மா. கடவுளே, நீங்க குழந்தைய தூக்கிட்டு வாங்க. ஆ? மாப்பிள்ள, நீங்க குழந்தைய தூக்கிட்டு வாங்க சொல்றேன். சரிம்மா. வாங்க. வெண்பா குட்டி, வெண்பா குட்டி, சாமி கும்பிடுவா மல்லியம்மாக்காக, சாமி கும்பிடலாம். சரியா? கும்பிடு. ஒண்ணு இல்லம்மா, சாமி கும்பிடலாம். அம்மா தாயே, அம்மா தாயே, நான் வணங்குற எல்லா தெய்வமும் என்னை கைவிடாதுங்கிற நம்பிக்கையில உன் முன்னாடி வந்து நிக்கிறோம். ஒட்டு மொத்தமா எங்க கிட்ட இருக்கிறது அந்த நம்பிக்கை தானே. அதுதானே ஒரு மனுஷனுக்கு சாமி, கடவுள், குலதெய்வம் எல்லாமே. அதான் சாமி கேக்குறேன், உங்க பிள்ளைங்களை இந்த நிலைமையில கைவிட்டுறாதீங்க தெய்வங்களே. எங்க கிட்ட காசு பணம் எல்லாம் இல்ல, ஆள் பலமும் இல்ல, அதிகார பலமும் இல்ல. உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு, நீதி நியாயம் எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உன்னோட துணையும் அனுகிரகமும் இருக்குன்னு தீர்க்கமா நம்புறோம். உங்களை நம்பின பிள்ளைங்களை காப்பாத்துங்க. நாளைக்கு கோர்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க கையில எதுவும் இல்ல, உங்களை நம்பிதான் இருக்கோம். இறக்கம் காட்டு தெய்வமே. அம்மா தாயே. அம்மா, ஒருவேளை நாளைக்கு கேஸ்ல எனக்கு எதிராக எல்லாம் அமைஞ்சு நான் உள்ள ஐயோ, போயிட்டேன்னா மாப்பிள்ளை, என்ன நீங்க சாமி முன்னாடி நின்னுட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நமக்கு நல்லதுதான் நடக்கும் மாப்பிள்ள தம்பி. நம்பிக்கை தான் நமக்கு சாமி. இத பாருங்க, அவ தூக்க கலக்கத்துல இருக்கா, நீங்க போய் தூங்க வைங்க. அம்மா, கடவுளே. வெண்பா, இந்த வயசுல நீ இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியல. சாரிடா, என்ன மன்னிச்சிரு.
டாடாவால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன்டா. எல்லாத்தையும் தாங்கிக்கிற பக்குவத்தை சாமி தான் உனக்கு தரணும். அத மட்டும்தான் இந்த டாடா இப்ப கேட்க முடியும்டா. வெண்பா, வெண்பா, வா. ஓம் சக்தி பராசக்தி 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 அக்கா, இது என்ன பரிகாரம்? எதுக்காக பண்றாங்க? அது குடும்பத்தை ஒன்னா சேர்க்கறதுக்கான பரிகாரமா? அண்ணன் தம்பினாலும் இல்ல அப்பா பிள்ளைனாலும் புருஷன் பொண்டாட்டினாலும் இல்ல யாரா இருந்தாலும் சரி, அவங்க பிரிஞ்சிட்டாலோ இல்ல பிரியக்கூடிய நிலைமை வந்தாலும் சரி, அவங்கள ஒருத்தரோ இல்ல அவங்கள மனசுல நினைச்சு அவங்களுக்கு வேண்டியவங்க இந்த பரிகாரத்தை பண்ணாங்கன்னா அவங்கள தெய்வம் ஒன்னா சேர்த்து வைக்குமா. வாழ்க்கையில நமக்கு பிடிச்சவங்கள பிரியறது பெரிய வலிமா. அவங்க நம்ம கூட சேரணும்ன்றதுக்கு உப்பு கல்லுல முட்டி தேய நடந்து போற இந்த வழி அதை விட பெருசா தெரியாதுமா. சரிக்கா, இது செஞ்சா நிச்சயமா பிரிய மாட்டாங்கல்ல? இங்க பாருமா, நம்பிக்கையோட இருமா. இது செஞ்சா சாமி பலன் கொடுக்கும். நானும் இந்த பரிகாரம் பண்ணணும். ரொம்ப நல்ல விஷயமா. நீ முட்டி போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய உன் கால்ல தேய்ச்சுக்கோமா. அப்பதான் வலி தெரியாது. இந்தா வச்சுக்கோமா. இல்லக்கா, இருக்கட்டும், அதெல்லாம் வேணாம். இல்லம்மா, உப்பு கல்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டமா. நீ பாக்க என் தங்கச்சி ஜாடையில இருக்கம்மா. பரவாயில்ல, தேய்ச்சுக்கோமா. நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்தா எனக்கு சந்தோஷமா. இந்தாம்மா, வாங்கிக்கோமா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா இப்ப இந்த நிமிஷம் நீங்க பாசமா பேசுறது சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீங்க இதெல்லாம் கொடுக்கறீங்க. நான் இதை மறக்கவே மாட்டேன். சாமி தான் உங்களை என்ன பார்க்க வச்சதுன்னு நான் நம்புறேன். நீ எதுக்காக வேண்டிக்கிறேன்னு தெரியலம்மா. ஆனா நீ நல்லா இருக்கணுமா. நீ நினைச்சது நடக்கணுமா. இந்தா உன் தாலியை காட்டுமா. நான் உன்னை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உன் கழுத்துல தாலி இருக்க கூடாது. அப்படி இருந்தா ரஞ்சிதா டங் ஸ்லிப் ஆகி ஏதாச்சும் மாத்தி சொல்லிட்டா வம்பாயிடும்ல. பாத்துக்கோ. சரிம்மா, நல்லபடியா பண்ணு. உனக்கு தெரியாதது இல்ல, வெண்பாவும் அவரும் இப்ப வரைக்கும் ஒன்னாதான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரிவும் இல்ல. ஆனா நான் உன்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த ராஜி அவங்கள பிரிச்சு வச்சு ஏதாச்சும் விளையாட்டு காட்டுவா. என்ன ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் எந்த சூழ்நிலையிலும் பிரிஞ்சிடக் கூடாது. நான் எனக்காக வேண்டிக்க இந்த பரிகாரத்தை செய்யல. என்னையும் அவரையும் சேர்த்து வச்சுட்டுன்னு உன்கிட்ட கேட்கல. நான் விலகி போயிடுறேன். அவங்கள ஒன்னா வாழ வச்சுட்டு அது போதும்.
நல்லபடியா இந்த வேண்டுதலை முடிக்கணுமா? சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி. அம்மா என்னமாச்சு? பாதியில பரிகாரத்தை விட்டுறக்கூடாதும்மா. முயற்சி பண்ணுமா, இல்லனா யாருக்காக நீ வேண்டி பண்றியோ அவங்களுக்கு பாதகமா முடிஞ்சிருமா. ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி. ஓம் கனகாம்பிகையே போற்றி, ஓம் காக்குமங்காளியே போற்றி, ஓம் ஆதிபராசக்தியே போற்றி போற்றி. இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு உன் முன்னால ரத்தம் சிந்திட்டு நிக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? எனக்காக தான். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.